ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எம்சிக்யூவோட பேட்டர்னில் ஷேக்ஸ்பியரை பற்றின எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் ஒரு 25 to 30 கொஷின்ஸ் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ அது நிறைய பேர் நிறைய பார்த்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதனுடைய பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த கொஷின்ஸுமே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பேஸ்ட் ஆன் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஹிஸ் ஒர்க் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விச் ஆஃப் தீஸ் க்ரீக் பிளேஸ் வாஸ் அ சோர்ஸ் ஃபார் த வின்டர்ஸ் டேல்? ஸோ வின்டர்ஸ் டேல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் நாவல்ஸில் ஒன் ஆஃப் த ப்ளே. தட் மீன்ஸ் ஃபைனல் இயர்ஸில் எழுதின ஒன் ஆஃப் த ப்ளே. இந்த ப்ளே பார்த்திங்கன்னா இந்த ப்ளேவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலாக எழுதின ப்ளேஸில் ஒன் ஆஃப் த ப்ளேஸ். ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 ப்ளேஸ் எழுதியிருப்பார், டெம்பஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அதில் ஒன்று தான் வின்டர்ஸ் டேல். அதனுடைய சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்செஸ்டிஸ். இந்த ப்ளே பார்த்திங்கன்னா இது எதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீக் ட்ராஜடி ரிட்டன் பை யூரிபிடஸ். எந்த இயரில் எழுதியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா 438 BC. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இன் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம் ஹூ ஓன் த ரைட்ஸ் டு அ theatrical ஸ்கிரிப்ட்? ஸோ ஷேக்ஸ்பியர் டைமில் பார்த்திங்கன்னா அப்போ தான் தேட்டர்லாம் நிறையா உருவாச்சு. அந்த சமயத்தில் தான் எலிசபெத்தன் ஏஜில் தான் தேட்டர்ஸ்லாம் நிறைய ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச்சில் போட்டுட்ருந்தாங்க ப்ளேஸ்லாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நிறையா க்ரௌடு இருக்கிற ஏரியா ஒரு கார்னரில் சுற்றி உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த ப்ளேஸில் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தேட்டர்ஸ்லாம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தேட்டர் எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1576 தான் தேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு தேட்டர் இங்கிலாண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போ நிறைய ப்ளே ரைட்ஸ், அதனால தான் அதுக்கப்புறமா ப்ளே ரைட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அப்போ ப்ளே ரைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ளேலாம் எழுதிட்டு அதை அந்த கம்பெனிக்கு அந்த தேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கம்பெனி இருக்கும் அந்த ஓனர் மாதிரி. அதுக்கப்புறம் அது கீழே ஆக்டிங் கம்பெனிலாம் இருக்கும். அந்த எப்படி ஆக்ட் பண்ணணும், ஆக்டிங் மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கம்பெனிக்கு விற்றுடுவாங்க. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி இப்போ நம்ம புக்ஸ்லாம் எழுதணுன்னா அதனுடைய ஷேர் எப்பயுமே ரைட்டருக்கு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இவங்க எழுதிட்டு அந்த ஹோல் ப்ளேவை ஆக்டிங் கம்பெனிக்கு விற்றுடுவாங்க. அதுக்கப்புறம் அது லாபமோ நஷ்டமோ அது எல்லாமே அந்த ஆக்டிங் கம்பெனியோட சேர்ந்தது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் நிறைய ப்ளேஸ் எழுதி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஈவன் ஷேக்ஸ்பியருமே நிறைய ப்ளேஸ் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய ப்ளே எழுதியிருக்காங்க, அது நிறைய நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 200 ப்ளேஸ் கிட்ட எழுதியிருக்காங்க. ஆனால் 30 சம்திங் ப்ளேஸ் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது, ரைட்டிங்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இது யாருக்கு அந்த ரைட்டை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஆக்டிங் கம்பெனிக்கு தான் அந்த ரைட்டை கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கொஷின் அபவுட் ஷேக்ஸ்பியர்ஸ் ஏஜ் தேட்டர். அந்த தேட்டர் ஷேக்ஸ்பியர் ஏஜில் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு கொஷின். நெக்ஸ்ட், which of the modern plays by a British playwright actually puts Shakespeare as a character on stage? ஸோ இதை பற்றின கொஷினும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் எட்வர்ட் பான்ஸ் பிங்கோ. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்கோ சீன்ஸ் ஆஃப் மணி அண்ட் டெத். இது ஷேக்ஸ்பியரோட ஃபைனல் இயர்ஸில் அவர் என்ன பண்ணினார், எப்படி இருந்தார் அப்படின்ற பற்றின ஒரு ப்ளே. Next, if you cannot understand an argument and remark, it is Greek to me, you are quoting. ஸோ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நம்மளுக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன்லேயே உட்காந்துருக்கோம், அங்கே ஏதாவது சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இது நமக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஒரு இடியம் சொல்லலாம். இட் இஸ் க்ரீக் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடியம் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஒரு ஒர்க்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஷேக்ஸ்பியரோட ஒரு லைனு. ஸோ எந்த ஒர்க்லன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். இதை காஸ்கா சொல்கிற ஒரு லைனு. எப்படின்னா கேஷியஸ் ஜூலியஸ் சீசர்லாம் அந்த வின் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த ஆண்டனி அந்த கிரீடம் க்ரௌன் கொடுப்பாங்க இல்லையா, 3 டைம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது கேஷியஸ் காஸ்காட்ட என்ன நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டீட்டெயிலெலாம் சொல்லுவான். அப்போ சிசேரோ பேசினாங்க. சிசேரோ ஒரு ஒரேஷன் மாதிரி கொடுத்தாரு. ஏன்னா சிசேரோன்றது கிரேட் ஒரேட்டர், ரியல் லைஃப்லேயுமே இருந்த ஒரு ஒரேட்டர். அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. பட் ஆனால் அது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றதுக்காக இட்ஸ் க்ரீக் டு மீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு இடியம் வந்திருக்கும்.
Next, which of the following plays of William Shakespeare is not directly referred to in T.S. Eliot's The Waste Land? ஸோ த வேஸ்ட்லேண்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ்லேருந்து கேதர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸையும் நிறையவே வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார் டிஎஸ் எலியட். ஸோ எந்த ஒர்க் வந்து ரெஃபர் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் கிங் லியர். இங்கே இருக்க மீதி 3 பிளே ஹேம்லெட், கொரியோலனஸ், த டெம்பஸ்ட், இந்த 3 பிளேயுமே வந்துட்டு டிஎஸ் எலியட் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், in an essay of dramatic poesy, to whom does Dryden refer with the phrase, he needed not the spectacles of books to read nature? ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்காரு ட்ரைடன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அபவுட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடன் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் ட்ராமாவை வந்து தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போத்தைய ஏஜில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவே பார்த்திங்கன்னா அப்போ தான் புதுசாக வந்தது. ஸோ ஏன்ஷியன் ட்ராமாஸ்னு பார்த்திங்கன்னா க்ரீக் ட்ராமா, ரோமன் ட்ராமா அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் ட்ராமா அப்படின்றது வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது வரும். ப்ளஸ் ட்ராஜிக் காமெடியும் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்ற மாதிரி ட்ரைடன் சொல்லியிருப்பார். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியருக்காக யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், த டார்க் லேடி ஆஃப் த சானட்ஸ் இஸ் அ ஷார்ட் காமெடி பை. ஸோ சானட் வந்து மொத்தமாக வந்து 136 எழுதியிருப்பார். 154 எழுதியிருப்பார். 154 சானட்ஸ் எழுதியிருப்பார் டோட்டலி. ஸோ அந்த சானட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் டபிள்யூஹெச்னு ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பார். லாஸ்ட் சானட்ஸ்லாம் வந்து டார்க் லேடி அப்படின்றவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டார்க் லேடி வந்து மேரி ஃப்ரிட்டனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது, அசம்ஷனும் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வீடியோவோட கமெண்ட்டில் கூட போட்டிருந்தீங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். நீங்கள் லிசன் பண்ணி அதுக்கு ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு காமெடி ப்ளே எழுதியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அதோட பேர் வந்து த டார்க் லேடி ஆஃப் த சானட்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அந்த டார்க் லேடியை தேடி போகிற மாதிரியும் அந்த வழியில் குவீன் எலிசபெத்தை மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து தேட்டர் அந்த ரிலேட்டடாக ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரியும் எழுதியிருப்பார் ஜிபி ஷா. ஸோ ஜிபி ஷாவோட பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோஷியலில் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நிறையவே எழுதியிருப்பார். ஈவன் பிக்மாலியன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருப்பார். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிளே தான் வந்து த டார்க் லேடி ஆஃப் த சானட்ஸ். நெக்ஸ்ட், Shakespeare famously neglects to observe Aristotle's rules concerning the 3 dramatic unities, and Samuel Johnson undertakes to defend Shakespeare from these criticism in his preface to Shakespeare. Which of the Aristotelian dramatic unities does Johnson believe Shakespeare to observe most successfully? So preface to Shakespeare என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜான்சன் அரிஸ்டாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்டிஸ் ஆஃப் ட்ராமா வந்து சொல்லியிருப்பார். டைம், பிளேஸ், ஆக்ஷன். ஸோ டைம்னா வந்து என்னென்னா அந்த ட்ராமா வந்து ஒரு 24 hours பீரியட்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ட்ராமாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பிளேஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். ஆக்ஷன் வந்து ஒருத்தருக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். என்னென்னா டைம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து 2 இயர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து சுருக்க முடியாது. 2 இயர்ஸ் பிறந்ததுலேருந்து வர்றது அதெல்லாம் வந்து நீங்கள் சுருக்க முடியாது. பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வார்க்கு தனியாக ஒரு பிளேஸ் எடுக்கணும். அதாவது ஒரு செட்டிங்ஸ் தான் எல்லாமே இருந்தாலுமே அந்த செட்டிங்ஸை வந்து மாற்றி தான் அமைச்சதா அந்த பிளேஸ் இது வந்து ட்ராமா வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஆக்ஷன் அந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. அதனால் டைம் அண்ட் பிளேஸ்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட், இன் ஷேக்ஸ்பியர்ஸ் மேக்பெத் who was untimely raped from his mother's womb. ஸோ இது வந்து அந்த விச்சஸ்லாம் இருக்குங்க இல்லைங்களா, 3 விச்சஸ் வந்து மேக்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு ப்ராஃபஸி சொல்லும். அதுக்கப்புறமா வந்து மேக்பத் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது லேடி மேக்பத் இறந்ததுக்கப்புறமா வந்துட்டு இறந்ததுக்கப்புறமா அவங்க மென்டல் ஸ்டேஜுக்கு இருக்கிறப்பையா ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ அப்போ வந்துட்டு திருப்பியும் போய் அந்த 3 விச்சஸ்ட்டை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த 3 விச்சஸ் வந்து டைரெக்டாக ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சுற்றி வளைச்சி ஒரு
ஒரு குழப்புற மாரி ஒரு ஆன்சர குடுத்துருவாங்க. அப்பதான் வந்து ஒரு பெர்சன் வந்து அன்டைம்லி ரைப்டான பெர்சன் தான் வந்து உங்கள கொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தா மேக்டஃப். ஏன்னா இவருக்கு வந்து சிசேரியன் மூலியமா தான் இவர் பொறந்திருப்பாரு. ஆம் அ அதாவது சிசே நார்மல் டெலிவரி இல்லாம சிசேரியன் மூலியமா தான் பொறந்திருப்பாரு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன்டைம்லி ரைப்ட். நெக்ஸ்ட் ஃபெஸ்டே இஸ் அ கிளவுன் இன் 12th நைட். ஸோ கிளவுன் அண்ட் ஃபூல்ஸ்லாம் வந்து மேஜரான விஷயம். ஷேக்ஸ்பியரோட எல்லா ப்ளேலையுமே வந்து கிளவுன் அண்ட் ஃபூல் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கிளவுனுக்கும் ஃபூலுக்கும் இருக்க ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து அது ஒரு ஜோக்கர் மாதிரி சொல்லலாம். பட் ஜோக்கராக இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேக்ஸ்பியரோட ப்ளேஸில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த கிளவுன் அண்ட் ஃபூல்ஸ் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கிளவுன்ஸ்லேருந்து வராது, ஃபூல் தான் வந்து நிறைய நல்ல நல்ல தீம் கருத்துக்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஃபூல்ஸ்லேருந்து தான் நிறைய வரும் ஷேக்ஸ்பியரோட ப்ளேயில். Next, the first instance of female cross-dressing with the disconcerting nuances of a boy actor dressing as a boy while playing the role of a woman in the dramatic world of Shakespeare occurs in. ஸோ ஷேக்ஸ்பியரோட டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமென்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு அன் எப்படி சொல்கிறது, அக்செப்ட் பண்ணல. விமன்லாம் வந்து ஆக்ட் பண்ணல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீனேஜ் பாய்ஸை வந்து ஃபீமேல் மாதிரி இந்த கேரக்டர் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த சமயத்தில் வந்து அந்த மேல் ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, ஃபீமேல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஆக்ட் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்துக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்றத வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கிராஸ் ட்ரெஸ்ஸிங்னால என்ன ஆகும்னா, அந்த பாய் வந்து பாய் கேரக்டராகவே திருப்பி மாறிடலாம். அது ஆனால் ஆக்சுவலாக ப்ளேக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பையனாக மாறியிருக்கு அப்படின்ற மாதிரி வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸிங். ஸோ ஷேக்ஸ்பியரோட நிறைய ப்ளேஸில் வந்து இந்த கிராஸ் ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எந்த இதில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. ஸோ இதெல்லாம் வந்து அவர் இனிஷியலாக எழுதின ஏர்லி பிளேஸில் வந்து ஒன் ஆஃப் த ப்ளே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 89 அந்த இயர்ஸ்லேயே வந்து 1589 அந்த இயர்ஸ்லேயே வந்து எழுதியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. Next, which of the following lines by Shakespeare is repeated several times in Virginia Woolf's novel Mrs. Dalloway? ஸோ மிஸ்ஸஸ் டாலவே விர்ஜினியா வுல்ஃபை பற்றி சொல்லணுன்னா நம்ம அவங்க வந்து ரொம்பவே ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேனுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஷேக்ஸ்பியரை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க, ஷேக்ஸ்பியரோட லைன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஈவன் ஷேக்ஸ்பியரோட தங்கச்சியாக இருந்திருந்தால் அந்தளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் தாட்டுமே ஷேக்ஸ்பியரை பேஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ மிஸ்ஸஸ் டாலவேன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ண ஒரு நாவல். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேஜர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கேரக்டர் கிளாரிஸா டாலவே அண்ட் ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட கோட்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அதில் மிஸ்ஸஸ் டாலவேல வந்து மேஜராக வர கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் நோ மோர் த ஹீட் ஆஃப் த சன் நாட் த ஃபியூரியஸ் வின்டர்ஸ் ரேஜஸ் அப்படின்ற கோட்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. Next, in which play other than Julius Caesar has Shakespeare depicted the Romans better than the Roman writers themselves have done? ஸோ ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு பெஸ்ட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ளே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலியஸ் சீசர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோமன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ரோமன்ஸே வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக எழுதியிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ப்ளே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் காரியோலனஸ். ஸோ மொத்தமாக வந்து மேஜராக வந்து 3 பிளேஸ் தான் வந்து ரோமன் பிளேஸ்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரீமில் வந்து ரோமனில் இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த 3 பிளேஸில் வந்து ஜூலியஸ் சீசர், காரியோலனஸ் 2. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், which of the following statements best describes T.S. Eliot's assertion that Shakespeare's Hamlet is an artistic failure? ஸோ எது வந்து ஏன்னா ஹேம்லெட்டை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து டிஎஸ் எலியட் சொல்லியிருப்பாரு. அதே ஒர்க்கில் தான் வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்ற டேர்மையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் எது ஹேம்லெட்டை வந்து பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிற இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்லெட்ஸ் ஃபீலிங் ஃபார் அவுட்வே
the release of his emotions. ஸோ அவனோட எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து வெளிக்கொணரல. அவன் வந்து அந்த மென்டல் ஸ்டேஜ் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வெளியில் வரல. அவனோட சுச்சுவேஷன் வந்து கரெக்டாக வெளியில் வரல. ரொம்ப ட்ராக் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த ப்ளே அப்படின்றதுனால தான் அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் டிஎஸ் எலியட். Next, who speaks the following lines and to whom? Oh, look upon me, sir, and hold your hands in benediction over me. No, sir, you must not kneel. ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கார்டிலியா வந்து கிங் லியர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த இதில் இருக்குது இல்லைங்களா, ஆக்ட் 4ல் வந்துட்டு வார் சீனில் வந்துட்டு அந்த டென்ட்டில் இருக்கும்போது கார்டிலியா வந்து கிங் லியர்கிட்ட போய் இந்த டயலாக் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். Next, which of the following characters in Shakespeare's Love's Labour Lost overuses formal Latinate diction? So, Latinate diction அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் தான் வந்து மேஜராக வந்து அரிஸ்டோக்ராட்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லாங்குவேஜ் அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. அதனால தான் சாசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினில் அவரோட ஒர்க்ஸுமே எழுதியிருந்திருப்பார். ஸோ ஷேக்ஸ்பியருமே வந்து இனிஷியல் ப்ளே லவ்ஸ் லேபர் லாஸ்ட் அப்படின்றதும் அவரோட இனிஷியல் ப்ளே தான், ஏர்லி ப்ளேன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபார்மல் லாட்டினேட் டிக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலோஃபர்னஸ். Next, which of the following statements is correct in relation to Shakespeare's work? ஸோ ஷேக்ஸ்பியர் ஒர்க் பேஸ் பண்ணி எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே நான் ரீட் அவுட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். த ஃபோலியோ எடிஷன் அப்பியர்ட் இன் த 16th century அண்ட் த குவார்ட்டோஸ் அப்பியர்ட் இன் த 17th century. ஸோ இது பார்த்தீங்கன்னா தப்பு. ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 1623. ஸோ தட் பிலாங்ஸ் டு 17th century. அண்ட் குவார்ட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷேக்ஸ்பியர் உயிரோடு இருக்கும்போதே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தனித்தனி பிளேவை குவார்ட்டோஸில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஃபோலியோன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் சைஸ் ஆஃப் பேப்பரை 2ஆக மடிச்சிருப்பாங்க. குவார்ட்டோன்றது அதே சைஸ் பேப்பரை 4ஆக மடிச்சிருப்பாங்க. ஸோ குட்டி புக்கு பெரிய புக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த குட்டி புக்கில் வந்து ஒரு பிளேவாக பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த பெரிய புக்கில் வந்து எல்லா பிளேஸ் அண்ட் சானட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க டுகெதர் வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ராங். நெக்ஸ்ட், த குவார்ட்டோஸ் அப்பியர்ட் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் அண்ட் ஃபோலியோ எடிஷன் அப்பியர்ட் போஸ்ட்மஸ்லி. எஸ், கரெக்ட் இட் இஸ். ஏன்னா ஷேக்ஸ்பியர் இறந்தது பார்த்திங்கன்னா 1616, அதுக்கப்புறம் 1623 தான் ஃபஸ்ட்டு பப்ளிகேஷனே வருது. ஸோ இட் இஸ் பப்ளிஷ் போஸ்டமஸ்லி. அண்ட் குவார்ட்டோஸ்லாம் வந்து அவர் உயிரோடு இருக்கிறப்பே வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட், த ஃபோலியோ எடிஷன் அப்பியர்டு டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் அண்ட் த குவார்ட்டோஸ் அப்பியர்டு போஸ்டமஸ்லி. ஸோ இது ராங். பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இல்லைங்களா, அது ராங். த குவார்ட்டோஸ் ரெஃபர்ஸ் டு ஒர்க்ஸ் ரிட்டன் பிட்வீன் 1594 and 1599 அண்ட் ஃபோலியோ இன்க்ளூட்ஸ் ஒர்க் ரிட்டன் பிட்வீன் 1608 and 1613. இதுவுமே தப்பு. ஏன்னா ஃபோலியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவரோட இனிஷியல் பிளேலேருந்து எல்லா பிளேயுமே இருக்கும் எக்ஸப்ட் பெரிக்கிள்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோலியோவில். செகண்ட் ஃபோலியோவில் அதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் இன் லவ் வித் டெமிட்ரியஸ்? ஸோ டெமிட்ரியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் வர கேரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. 2 பேர் வந்து அந்த சிட்டியில் இருக்க பேர். ஒருத்தவங்க வந்து கிங் அண்ட் குவீன் அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஃபேரி கிங் அண்ட் குவீன். ஸோ இதில் வந்து டெமிட்ரியஸ் அப்படின்ற யார் வந்து டெமிட்ரியஸ் லவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெலனா. டெமிட்ரியஸ் அண்ட் ஹெலனா தான் லாஸ்ட்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் லிசாண்டர் அண்ட் ஹெர்மியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் after watching the performance of William Shakespeare's play A Midsummer Night's Dream observed that it is the most insipid ridiculous play I ever saw in my life? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டைரிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த டைரிஸ்டோட டைரியில் வந்து இந்த பிளேவை பற்றின இது இருந்தது, இந்த ஒரு லைன் இருந்தது. ஸோ அவர் வந்து இந்த பிளேவை பார்த்துருக்காரு அப்படின்றது வந்து இந்த அவரோட டைரி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனால் அவரோட டைரியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி வச்சு இதுதான் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். அது அவர் இறந்ததுக்கப்புறமா நிறைய இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரைட்டர் யார், அந்த டைரிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாமுவேல் பெப்பீஸ். நெக்ஸ்ட், what needs my Shakespeare for his honored bones? The labor of an age is piled stones, or that his hallowed relics should be hid under a starry pointing pyramid.
These lines are written by, it is written by John Milton. அவர் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றின எழுதின போயம் ஆன் ஷேக்ஸ்பியர். அதில் தான் வந்து இந்த லைன்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட், who among the following has written Lear, a play, an adaptation of Shakespeare's King Lear? ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is Edward Bond. Next, which of the following plays may be considered as a parody of Shakespeare's Macbeth and some parts of Hamlet and King Lear? ஸோ இதில் இருக்க ஒரு சில இது அந்த அந்த கேரக்டர்ஸோட ஹமாஷியா ட்ராஜிக்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த பிளேயில் எல்லாத்துலேயுமே இந்த பிளேயில் இதில் இருக்க எல்லா ட்ராஜிக் ஃப்ளாவுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. அது எந்த பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் ஜாரிஸ் உபுராய். ஸோ இட் இஸ் நாட் பிக்மாலியன், இட் இஸ் ஆல்ஃப்ரட் ஜாரிஸ் உபுராய். ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன், சாரி. ஸோ இது கிடையாது, இட் இஸ் ஆல்ஃப்ரட் ஜாரிஸ் உபுராய். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.